கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம். விசேஷமாய் இந்த மாதம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 79 வசனத்தில் கர்த்தருக்கு ஒரு புதிய பெயரை ஆசாரியன் சகரியா கொடுக்கிறார். அதாவது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. உங்களுக்கு தர இயேசு கிறிஸ்து பிறந்தார், புல்லணையில் பிறந்தால் முன்னையில் பிறந்தால், ஆஃப்கோர்ஸ் கரெக்டாங்க. ஆனால் இவர் பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக இந்த வார்த்தை எப்படி சொல்கிறாருன்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. இந்த ஆசாரியன் சகரியா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கின்றதாம். லூக்கா 1 அதிகாரம் 67 வசனம் தொடங்கி 80 வசனம் வரைக்கும் இந்த பிறப்பை, யோவானுடைய பிறப்பை குறித்தும் இயேசுவின் பிறப்பை குறித்தும் சகரியா சொல்கிறார். இதில் கடைசியாக சொல்கிற வார்த்தை என்னன்னா, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அருணோதயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெயர் வைத்து கொண்டிருப்பார்கள். அருணோதயம் அப்படின்னா சூரிய உதயம். இங்கே இந்த ஆசாரியன் சாதாரண ஆசாரிய வேலை செய்கிறவர், ஆலயத்தில் பணியாற்றுகிறவர். அவர் ஒரு டாக்டரோ ஒரு என்ஜினியரோ ஒரு பெரிய கல்விமானோ கிடையாது. ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தை, இந்த அருணோதயம் என்கிற வார்த்தை, அது ஒரு சயின்டிஃபிக் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும் சூரியன் உதயமாகிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் கன்னியாகுமரி சென்றிருப்பீர்கள். அங்கே விடியற் காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு அநேகர் செல்வார்கள். அந்த கடல் பரப்பு முழுவதும் மிகுந்த ஒரு பிரைட்டாக, ஒரு கோல்டு கலராக, அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதை 3 பகுதிகளாய் 3 தகவல்களை பிரிக்கிறார்கள். அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ட்ரானமிக்கல் டான், அதாவது வானியல் விடியல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் விடியல், நேவிட்டிக்கல் டான். மூன்றாவது சொல்கிறது நகர விடியல், சிவில் டான். இப்போ நமக்கு சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் முதலாவது இந்த சூரியன் வரும்போது என்ன பண்ணுமா, அது அஸ்ட்ரானமிக்கல் டான் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப விடியற்காலை ஒரு 4 மணி 3 மணிக்கு முன்பாகவே சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது வானத்தில் அழகான ஒளிக்கற்றுகள் காணப்படுமா, சிறிய வெளிச்சம் காணப்படுமா. மாலுமிகள் இரவு நேரத்தில் தன் கப்பலை இயக்கி கொண்டு வருகிறார்கள் இல்லையா, அவ்வளோ இடத்துல இதை தங்கி இருப்பார்களாம். ஏன்னா அட்டர் டார்க்னஸ், மிக இருட்டு, அதில் அந்த கடலை அவங்க ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய அந்த கப்பல் படகை ஒரு இடத்தில் வைத்து விடுவார்களாம். அந்த பயணத்தை தொடர முடியாமல் இருப்பார்களாம். ஆனால் இந்த அஸ்ட்ரானமிக்கல் டான், வானியல் விடியல் வந்த உடனே அந்த வானத்தில் அந்த ஒளிக்கீற்றுகள் தோன்றின உடனே அப்போ அவங்களுக்கு தெரியுமா, ஓஹோ இனி இந்த பயணத்தை தொடரலாம், இருள் அகன்று விட்டது. ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் டான் எதை குறிக்கிறதுனா, நம்மாழ்விலை காணப்படுகிற இருளை அகற்றும்படியாக கர்த்தர் இருக்கிறார். ஸோ இருள் இருக்குது, வெளிச்சம் வந்துச்சுன்னா அங்கே இருளுக்கு வேலையே கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக பாருங்கள், நைட்டில் இருளாக இருக்கிறது, நம்ம காலைல வெளிச்சத்தில் போகிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த டே லைட் தேவைப்படலை, செயற்கை ஒளிகள் தேவைப்படலை, செயற்கை காரியங்கள் தேவைப்படலை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் விடியல், இது நேவிட்டிக்கல் டான். இந்த கடல் விடியல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஷிப் வருதுங்க, ஒரு படகு வருதுங்க, அவள் எங்கே பனிப்பாறை இருக்கிறது தெரியாது, எங்கே பள்ளங்கள் இருக்கிறது, எங்கே சகதிகள் இருக்கிறது, ஒரு வேளை முதலைகள், ஏதோ சம்திங் எங்கே இருக்கிறது, அந்த படகையோ அந்த கப்பலையோ வீழ்த்தக்கூடிய ஏதோ ஒரு காரியம் எங்கே இருக்கிறது அது தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த நேவிட்டிக்கல் டான், இந்த கடல் பரப்பு மேலே அந்த சூரியன் பட்ட உடனே அந்த கடல் பரப்பு முழுவதும் மிகுந்த வெளிச்சமாய், மிகுந்த பிரைட்டாக காணப்படுது இல்லையா? அப்போ அவர்களால் பார்க்க முடியும். இரவனத்தை நில வெளிச்சத்தில், நில வெளிச்சம் இருக்கும் இரவு நேரத்தில். ஆனால் இந்த பொருள் இங்கு தான் இருக்கிறது என்பதை சரியாய் கணிக்க முடியாது. ஆனால் அந்த கடல் விடியல், இந்த நேவிட்டிக்கல் டான் வந்தபட பார்த்தீங்கன்னா, இங்கே பாறை இருக்கிறது, இந்த இடம் சரியில்லை, ஒருவேளை கடல் சீற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், விலகி போவாங்களாம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை விட்டு விலக்குவதற்காக வந்தாராம். மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எல்லாம் சொல்லுவாங்க, ஜீசஸ் வாஸ் born, எஸ் அவர் பிறந்தார், அது உண்மைதான். எதற்காக பிறந்தனா, யூ லைக் டு ரெடீம் அஸ், யூ வாண்ட் டு ரெடீம் அஸ், நம்ம ரட்சிப்பதற்காக, மீட்டுக்கொள்வதற்காக. எந்த இடத்துல எந்த ஆபத்துகள் இருக்கும் விலகி விட வேண்டும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதிலிருந்து விலகி விட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த நகர விடியல், சிவில் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவில் டான் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த 3rd லேயர் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம பார்க்குற அந்த சூரியன் விட்டது. காலையில் நம்ம விண்டோஸ் திறக்கிறோம், டோர்ஸ் திறக்கிறோம், அவள் சூரியன் விட்டது. நம்ம பிள்ளைங்களோட சொல்லலாம், சூரியன் சின்ன தூங்குறீங்க, எழுந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நகர விடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய வாழ்க்கையில்
இருளை அகற்றி ஒரு புது வெளிச்சத்தை உருவாக்குகிற ஒரு விடியலாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற இப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில அருணோதயத்தை போல சூரிய உதயத்தை போல வருகிறார் என்று இந்த ஆசாரியன் சகரியா அழகாய் சொல்லுகிறார். சரி, இந்த முதல் செய்தி எங்கு அறிவிக்கப்படுகிறது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஒரு குட் நியூஸ் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். டு நாட் பி அஃப்ரைட். ஆண்டவர் இந்த நாளில், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, டு நாட் பி அஃப்ரைட். நீ பயப்படாதே. ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கி ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து கொண்டிருந்தால், பலவீனமாக இருந்தால், இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில் எப்படி பலவீனங்களை கொண்டு வருகிறதே, சோர்வுகளை கொண்டு வருகிறதே, என் மன நிம்மதி இருக்கிறேனே, மனக்கலக்கமுற்று இருக்கிறேனே, இப்படி நினைச்சீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொன்னாரு, பயப்படாதிருங்கள். டு நாட் பி ஃபியர். எந்த பயமா இருந்தாலும் இந்த நாளில கர்த்தர் அதை மாற்றப் போகிறான். சரி, இந்த முதல் செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராக்காலத்திலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு பிறந்த இடத்துங்க மாட்டுத்தொழுவம், மேஞ்சர், முன்னணை. அப்ப இந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேஞ்சருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஏனென்றால் அந்த யூத சமுதாயத்தில் இந்த மேய்ப்பர்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்களாம். இந்த மேய்ப்பர்கள் வீட்டிலே தங்குவதற்கோ வீட்டிலே தூங்குவதற்கோ வீட்டுக்குள்ளே வருவதற்கோ அனுமதி கிடையாதாம். இந்த மேய்ப்பர்கள் எங்கே தங்கியிருப்பார்களாம்? அந்த மாட்டுக்குட்டினிலே, அந்த மேஞ்சர்ல தான் அந்த மேய்ப்பர்கள் தங்கியிருப்பார்கள் தான். அதனால தான் ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த முதல் செய்தி அறிவிக்கிறார். இந்த மேய்ப்பர்களை குறித்து பைபிள் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were outcast. அவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை உங்கள் வீட்டாலேயோ உங்கள் சொசைட்டிலையோ இல்லை எங்கள் பணி செய்கிறீங்களோ நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் இந்த முதல் நற்செய்தி. மேற்பைகளை யார் என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்ல, வீட்டில் விடுறதில்ல. அவங்க புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தார்கள். ரெண்டாவது அந்த மேய்ப்பரோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் டிஸ்பைஸ்ட், வெறுக்கப்பட்டவர்கள். மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். அவங்க அந்த யூதரோட உட்கார்ந்து கூட என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அவங்க ஈக்குவலாக எதையுமே பண்ண முடியாது. மேய்ப்பர்களை பார்த்தா ஒரு அருவருப்பா, நம்ம சிலரை பார்த்தா அருவருப்பாக ஃபீல் பண்ணுறோம்ல, நம்ம நேச்சுரலாக அப்படி தானே பண்ணுறோம். அதுதான் பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது, இந்த மேய்ப்பர்கள்னா தேர் அன்லவ்டு. அவங்க யாராலும் நேசிக்கப்படவே இல்லை. மேய்ப்பர்களை யாருமே நேசிக்கவே மாட்டாங்க. ஒரு குடும்பம், ஒரு உறவுனா ஒருத்தர் நேசிப்பாங்க. நம்ம பிடித்தவங்களை நேசிப்போம், பிடிக்காதவங்களை வெறுப்போம். இந்த மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். இப்படி சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்டு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தால் நேசிக்கப்படாத, அன்பு செய்யப்படாத இந்த மேய்ப்பர்களுக்கு தான் கர்த்தர் தன் முதல் செய்தியை அறிவிக்கிறார். அறிவித்து என்ன சொல்றனா, டு நாட் பி அஃப்ரைட். நீ பயப்படாதீங்க. எல்லா ஜனத்துக்கும், நாட் ஒன்லி ஃபார் அ குரூப், நாட் ஒன்லி ஃபார் அ பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த செய்தி அவர்கள் சொல்லவில்லை. மாறாக இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இதில் என்ன சொல்றாங்கன்னா, அங்க உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன்மை பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஸோ அந்த கிறிஸ்து பிறப்பு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி, ஆனால் எல்லாருக்குமான ஒரு சந்தோஷத்தின் செய்தி. இரண்டாவது சொல்றாங்க தேவனுக்கு மகிமை, glory to God. மூன்றாவது பூமியிலே சமாதானம். இன்று அநேக குடும்பங்கள் சமாதானமற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நிறைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக சமாதானமற்ற சூழ்நிலை, சமாதானமாக இருக்க முடியல. பைபிள் சொல்லும், முடிந்தால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். அந்த பாருங்க, அந்த வார்த்தை முடிந்தால், அது முடியாது அப்படின்னு எழுதின ஆக்கியோனுக்கு தெரியுது போல அவங்க சொல்றாங்க, முடிந்தால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஸோ இந்த கிறிஸ்து பிறப்பு சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் என்ன திரும்ப பண்றாங்க, உடனே ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். மெசேஜ் கேட்டாங்களா? அந்த மேய்ப்பர் ஒரு படிப்பறிவு இல்லாத இருக்கலாம், நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஒரு செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற ரட்சகர் உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கிறார்.
அதை அப்படியே பிலீவ் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்க தூதர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணல, இது எப்படி ஆகும்னு சொல்ல பயப்படல. அவங்களோட பயமும் இல்லை, தேர் வெரி இன்னசென்ட். அவங்களுக்கு பயமே வரல. ஒரு தேவதூதன் வந்தால் அந்த மகிமை சுற்றிலும் உதித்தது, ஒரு நல்ல பிரைட்னஸ் வருது. ஆனால் மேய்ப்பர்கள் அதை குறித்து பயப்படவே இல்லை. பயப்படாமல் அவங்கன்னு சொல்கிறாங்க, இந்த செய்தியை போயிட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் போய் பெத்தை போயிட்டு அந்த குழந்தை பார்க்கலாம் முதல்ல பண்ணுறாங்க. எஸ்டேட் பண்ணாமல் அங்கேருந்து அவங்க வயல்வெளியிலேருந்து அந்த மேய்ப்பர்கள் கிளம்புறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீவிரமாய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னை கெடுத்துற பிள்ளையும் கண்டார்கள். முதலாவது தி ஸ்டார்டட், அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கண்டார்கள். இன்று நீங்கள் கர்த்தரை காண அழைக்கப்படுகிறீர்கள். பிசாசானவன் அநேக மனங்களை குருடாக்கி வைத்து இருக்கிறான், அந்தகாரமாக வச்சிருக்கிறான். நம்ம ஆவியானவர் பார்க்க முடியாமல், செபிக்க முடியாமல், அவரை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் மனக்கண்களை குருடாக்கி வைத்து இருக்கிறான். அல்லது மேய்ப்பர்கள் பாருங்க, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். இன்று நீங்கள் காண அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவது பாருங்க, கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணார்கள். அவங்க பாருங்க, ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். இங்கே பாருங்க, தங்களுக்கு சொல்லப்பட்டது, தங்கள் கண்டவைகள் எல்லாவற்றையும் குறித்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் கூட அப்படியாய் கர்த்தரை குறித்து அறிவிக்க, கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இந்த முதல் செய்தி மேய்ப்பருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, கர்த்தர் அந்த மேய்ப்பர்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை யாரும் நேசிக்கல, ஐ எம் டிஸ்பைஸ்ட், ஐ எம் அன்லவுட், அந்த மாதிரி ஓரங்கப்பட்டு இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தை அந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி எல்லோரும் சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு சிலருக்கு அது மகிழ்ச்சி, உள்ளான மகிழ்ச்சி கூட இல்லாமல் இருக்கும். வேதம் சொல்கிறது, உலகம் தரக்கூடாது எனது சமாதானத்தையும், உலகம் தரக்கூடாது எனது சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறேன். அந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ். பி காட் பிளஸ் யூ. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளைக்காய் நன்றி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகர் எங்களுக்காக பிறந்தீரே, அதற்காய் நன்றி. ஆவியானவரே, எங்கள் உள்ளத்தில் வாரும். ஒருவேளை அந்த மேய்ப்பர்களைப் போல நாங்கள் ஓரம் கட்டுப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை நேசிப்பதற்காக, எங்களுக்காக உங்கள் உயிரை தருவதற்காக நீர் உலகத்தில் வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. அப்பா, நீங்கள் வந்தது கொடுப்பது ஷேரிங் ஆண்டவரே, அது கொடுக்கக்கூடிய நிலைமையில உயர்த்தும்படியாய் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை முழுமையாய் நிரப்பட்ட கர்த்தாவே. அன்பற்ற சூழ்நிலையில, ஓரங்கட்ட சூழ்நிலையில, தலைமையான சூழ்நிலையில ஒரு சிலர் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து, ஒருவேளை ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் இந்த அற்புதம் நடக்கவில்லையே, இந்த அதிசயம் நடக்கவில்லையே, என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே, நான் எங்கே ஓரம் கட்டுப்பட்டு விட்டேனோ, புறக்கணிக்கப்பட்டு விட்டேனோ என்று கர்த்தாவே புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆறுதலும் தேர்தலும் சாரும் ஆண்டவரே. நீர் வந்தது இந்த முழு உலகத்துக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. அந்த நிறைவான மகிழ்ச்சியை ஒவ்வொருக்கு ஒருமையாக்கி தருவீராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.